விஷுக்கிரகம் போன்றவைகளின் ஸ்தான பெயர்ச்சி 131G. ஓர் ஆண்டுக்கொரு முறை நம்மால் கொண்டாடப்பட்டு வரும் வருஷப்பிறப்பு வசந்த விஷு புண்ணியகாலம் 12 ராசியிலுள்ள ஒவ்வொரு டிகிரியையும் நத்தை வேகத்தில் கடந்து தனது நீண்ட யாத்திரையை ஏற்று வருகிறது. அதாவது இந்த புண்ணியகாலம் 365 நாட்களிலும் விஸ்ராந்தியாக அமர்ந்து வருகிறது. இந்த புண்ணிய காலத்தைத்தான் சித்திரை மாதம் முதல் தேதியில் வருஷப்பிறப்பு என்று நாம் கொண்டாடி வருகிறோம். உலகம் ஏற்பட்டதிலிருந்தே சித்திரை 1ஆம் தேதிதான் வருஷப்பிறப்பு வரும் என்று நம்மில் பெரும்பாலாரும் நினைத்து வருகிறார்கள். ஆனால் அது அப்படியல்ல. தற்போது பங்குனி சுமார் 8ஆம் தேதியில் வருஷப்பிறப்பு வசந்த விஷு புண்ணியகாலம் அமைந்திருக்கிறது. அதாவது வருஷப்பிறப்பு தட்சிணாயனம், துலா விஷு, உத்தராயணம் போன்ற புண்ணியகாலங்கள் ஒவ்வொன்றும் நம்மால் தற்போது அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நாட்களுக்கு சுமார் 22 நாட்களுக்கு முன்பே அமைந்து வருகின்றன. அதாவது ஒவ்வொரு டிகிரியிலும் தேதியிலும் சுமார் 72 ஆண்டுகள் வரையில் அமர்ந்துவிடும் இந்த விஷுவின் நாட்களை அந்தந்த காலத்திய உலக ஆன்றோர்கள் எந்தவிதமான உபகரணங்களையும் கொள்ளாமலேயே குறிப்பாக கணித்து வந்தனர். நாம் அன்றாடம் கண்ணுற்று வரும் கிரக நட்சத்திரங்கள் செல்லும் திசையைப் போலல்லாமல் இந்த விஷு புண்ணியகாலம் எதிர்நோக்கி தனது யாத்திரையை ஏற்று வருகிறது. விஷுவின் இடப்பெயர்ச்சி, அதாவது எதிர்நோக்கி முன்னேறும் ப்ரெசஷன் ஆஃப் த ஈக்வினாக்ஸ் கதியை ஆராய்ந்த நவீன வான விஞ்ஞானிகள் அதை சரி என்று ஒப்புக்கொண்டு விட்டார்கள். ஆனால் இந்த விஷு ஒரே இடத்தில் அமராமல் முன்னேறிக்கொண்டே போகும் கதிக்கான காரணத்தை எவரும் திருப்திகரமான வகையில் தெளிவாக்கவில்லை. எனவே நானும் அந்த காரணத்தை எனக்கு எட்டிய வரையில் விளக்க முயற்சிக்கிறேன். சூரிய மண்டலத்திலுள்ள கிரகங்கள் ஒவ்வொன்றும் நமது சூரிய பகவானை அப்பிரதட்சணமாக சுற்றி கொண்டே இருக்கின்றன அல்லவல்ல. நமது சூரிய மண்டலம் பூராவும் மற்றொரு பெரிய சூரியனை பிரதட்சணமாக சுற்றி வருகிறது. It is now discovered that our solar system is moving towards the direction of Leo at a rate of 1.6 million miles per hour. இந்த காரணத்தினால்தான் விஷு தன்னுடைய ஸ்தான பெயர்ச்சியை ஏற்று வருகிறது. இதை கிரகித்தறிய விரும்புபவர்கள் ஒரு பெரிய காகிதத்தின் மையத்தில் பெரிய சூரியனை குறித்து கொள்ளுங்கள். அந்த சூரியனிலிருந்து சுமார் 4 அங்குல ரேடியஸில் ஒரு வட்டத்தை அமைத்து கொள்ளுங்கள். அந்த வட்டப்பாதையில் நமது சூரியனையும் அதை சுற்றி பூமி செல்லும் ஓவல் பாதையையும் ஆர்பிட் மட்டும் சிறிதாக அமைத்து அந்த ஓவல் பாதையில் ஏதாவது ஒரு இடத்தில் பூமியின் உருவத்தை குறித்து கொள்ளுங்கள். இந்த விதமாக அதே 4 அங்குல வட்டப்பாதைகளில் மேலும் 2 இடங்களில் அமைத்து கொள்ளுங்கள். பிறகு பெரிய சூரியனிலிருந்து சுமார் 10 அங்குல ரேடியஸில் மற்றொரு வட்டம் அமைக்கவும். அந்த வட்டப்பாதையை 12ஆக வகுத்து ராசிகளை அப்பிரதட்சணமாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு ராசியிலும் 9 நட்சத்திர பாதங்களையும் குறித்து கொள்ளுங்கள். இப்பொழுது பெரிய சூரியனையும் அடுத்த வட்டப்பாதையில் உள்ள ஏதாவது ஓர் பூமியையும் ஓர் கோட்டினால் இணைத்து அந்த கோட்டை நட்சத்திர மண்டலம் வரையில் நேராக நீடிக்கவும். அப்பொழுது அந்த கோடு எந்த நட்சத்திர பாதத்தை தொடுகின்றதோ அந்த பாதத்தில் வசந்த விஷு அமைவதை நீங்கள் அறிவீர்கள். இந்த விதமாக பிரதட்சண கிரமத்தில் மற்றைய 2 பூமிகளின் வழியாகவும் கோடுகளை நீடித்து அந்தந்த நட்சத்திரங்களையும் கவனிப்பீர்களே. ஆனால் விஷுவின் எதிரிடையான யாத்திரையை நீங்கள் சுலபமாக தெரிந்து கொள்ளக்கூடும். 4 அங்குல வட்டப்பாதையில் நமது சூரியனும் பூமியும், அதாவது சூரிய மண்டலம் பிரதட்சணமாக கிளாக்வைஸ் சுற்றும் ஆரோ மார்க்கையும் காட்ட வேண்டும். ரெஃபர் பேஜ் நம்பர் ஃபார் டயக்ராம். விஷு புண்ணியகாலம் சித்திரை முதல் தேதியில் அஸ்வினி ஆரம்பத்தில் அமர்ந்து வந்த வரையில், அதாவது 1700 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் நமது தேசத்திய தெய்வீகள் விஷுவின் நாட்களை துல்லியமாக கணித்து வந்தனர். 2 விஷு நாட்களிலும் நமது உலகம் பூராவிலும் இரவும் பகலும் சமமாக அமைகின்றன. தவிர அந்த 2 நாட்களிலும் சூரிய பகவான் நேர்கிழக்கில் உதயமாகிறார். நாம் புனிதத்துடன் கொண்டாடும் பண்டிகை நாட்களுள் சங்கராந்தியும் பொங்கல் பண்டிகை ஒன்றாகும். அந்த நாள் வரையில் தெற்கை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் சங்கராந்தியில் வடக்கை உத்தராயணம் நோக்கி பயணம் ஏற்கிறார். உலக ரீதியான டெம்போரல் வாழ்க்கை விசேஷங்களை உத்தராயணத்திலும், தெய்வ விசேஷங்கள் பித்ருகர்மாக்கள் போன்றவைகளை தட்சிணாயனத்திலும் அனுஷ்டிக்க சாஸ்திரம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறது. இதை அனுசரித்து தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழியை நாம் கூறுவதுண்டு. தவிர உத்தராயண புண்ணிய காலத்துக்காக காத்து கொண்டிருந்த பீஷ்மரின் நிர்ணய காலத்தை சற்று கவனிப்போம். கலியுகம் அக்கார்டிங் டு கரண்ட் ஆல்மனாக் ஆரம்பிப்பதற்கு 37 ஆண்டுகளுக்கு முன்பும்
பாரத யுத்தம் ஆரம்பித்த 67 நாட்களுக்கு பின்பும் தன்னுடைய உடலை தனது இஷ்டப்படி அகற்றிய இந்த பரம உத்தமர் அதுவரையில் செங்குத்தான அஸ்திரங்களை படுக்கையாக அமைத்து கொண்டு சயனித்திருந்தார். இவரால் எதிர்நோக்கப்பட்டு வந்த சங்கராந்தி புண்ணியகாலம் சூரியன் சதயம் 4ஆம் பாதத்திலும் சந்திரன் தனது 7ஆம் நாளிலும் சஞ்சரிக்கும் போது சம்பவித்தது. அதாவது மாக சுத்த சப்தமியில் வளர்பிறை சங்கராந்தி அமர்ந்ததை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கராந்தியின் மறுதினமான அஷ்டமியில் சந்திரன் ரோகிணி 3ஆம் பாதத்தில் இருந்த பொழுது யாவரும் புடைசூழ பகல் 12 மணிக்கு பீஷ்மர் தெய்வலோகம் எய்தினார். இன்றைக்கும் மாக சுத்த சப்தமியை ரத சப்தமி என்ற பெயரிட்டு அதற்கு நாம் புனிதத்துவத்தை அளித்து வருவதுடன் மறுதினமாகிய அஷ்டமி திதியில் பலர் தர்ப்பணம் செய்யும் வழக்கத்தையும் ஏற்று வருகிறார்கள். இந்த விளக்கத்திலிருந்து பீஷ்மருடைய காலத்தில் மாசி மாதத்தில் சம்பவித்த சங்கராந்தி தற்போது மார்கழி மாதத்திற்கு முந்தி கொண்டு விட்டதை நாம் தெரிந்து கொண்டு விட்டோம். ஆனாலும் 360 டிகிரிகளிலும் அமர்ந்து வரும் இந்த புண்ணிய காலங்கள் அடுத்தடுத்து இடைவிடாமல் நிகழ்ந்து வரும் ஒவ்வொரு வட்டத்திலும் அமர்ந்து வருவதையும் நாம் முக்கியமாக மறந்துவிடக்கூடாது. விஷு அயனங்களின் இடம்பெயர்ச்சியை அறியாமல் இருந்த நமது சமீப காலத்திய முன்னோர்கள் மகாபாரதத்தின் சில வான ஆதாரங்களை கொண்டு கலியின் ஆரம்பத்தை தற்போதைய நடைமுதல் வட்டத்திலேயே அறிவித்துவிட்டனர். எனினும் அவ்வளவு சமீப காலத்தில் நமது கலி பிறக்கவில்லை என்பதே எனது அபிப்பிராயமாகும். நமது கலியின் காலத்தில் வடமேற்கு இந்தியா பூராவும் பாபிலோனிய ராஜ்யத்துடன் நெருங்கிய நட்பை ஏற்று வந்திருக்கிறது. சென்ற கலியின் பிரளயத்தையும் சித்னிபிஷ்டம் என்ற மகா உத்தமர் பிரளயத்திலிருந்து தப்பித்ததையும் பாபிலோனிய களிமண் பலகைகள் விவரத்துடன் விளக்கியிருக்கின்றன. பிரளயம் அடங்கிய பிறகு மச்சாவதாரம் தோன்றியதை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நமது பவிஷ்ய புராணத்தின் பிரகாரம் கலி பிறந்தவுடன், அதாவது அதுவரையில் சம்ஸ்கிருதம் என்ற ஒரே பாஷையை பேசி வந்த மனித வர்க்கம் அந்த பாஷையை இழந்துவிட்டது என்ற செய்தியை ஒரே பாஷையை பேசி வந்த மானிட வர்க்கம் தன்னுடைய நாவின் குளறினால் பேபல் கன்ஃபியூஷன் ஆஃப் த டங் இழந்து விட்டதாகவும் சால்டியர்கள் த பிராமின்ஸ் ஆஃப் பாபிலோனியா கூறியிருக்கிறார்கள். தவிர அபிராமுவை ஆப்ரஹாம் பற்றியும் களிமண் பலகைகளில் குறிப்பிட்டிருக்கின்றன. இத்தகைய செய்திகளை விடுவித்திருக்கும் சால்டியர்கள் தங்களது பக்கத்தில் இருக்கும் வடமேற்கு இந்தியாவில், அதுவும் பாபிலோனியர்களின் காலத்தில் ஓர் கிருஷ்ணாவதாரம் தோன்றியதை ஒதுக்கியிருக்க முடியாது என்பதை கூறத் தேவையில்லை. கலி ஆரம்பித்தவுடன் மக்களால் பேசப்பட்டு வந்த சம்ஸ்கிருதம் மறைந்து விடப்போகும் காரணத்தினால் உலகம் பூராவிலும் வீற்றிருந்த 80,000 மகரிஷிகளும் மானிடவாடியை ஏற்காத இந்திய கானகத்தை வந்தடைந்தனர். ஜெகதம்பிகை அவர்களுக்கு காஷ்மீரில் பிரசன்னமானாள். இந்தியாவிலாவது சம்ஸ்கிருதம் நிலவ வேண்டும் என்று மகரிஷிகள் அம்பிகையை பிரார்த்தித்தனர். அம்பிகையும் அனுகிரகித்தாள். நமது சூரிய மண்டலம் பெரிய சூரியனை ஒருமுறை வட்டமிடுவதற்கு சுமார் 25,827 ஆண்டுகள் பிடிக்கின்றன. விஷு அயன காலங்களில் மகரிஷிகள் மகா யஜ்ஞங்களை புரிவது வழக்கமாகும். அதன் பிரகாரம் அவர்கள் இந்தியாவில் தங்கியிருந்த வரையில் புரியப்பட்டு வந்த யஜ்ஞங்களை நமது புராணங்கள் கூறியிருக்கின்றன. புராண வாக்கியங்களை கண்ட நமது ஆராய்ச்சியாளர்களும் அந்தந்த நட்சத்திர பாதங்களை கொண்டு அந்தந்த ஆண்டுகளை கணித்திருக்கின்றனர். வானசாஸ்திரத்தில் அரிச்சுவடிக்கு மேல் கிரகிக்க முடியாதவனாக நான் இருந்த போதிலும் எனக்கு தோன்றுபவைகளை வெளியிடாமல் இருக்க மனம் வரவில்லை. எனவே கலியின் துவக்கம் கடந்த 12வது வட்டத்தில் சம்பவித்ததாக நான் கருதுகிறேன். அதாவது சுமார் 3 லட்சம் ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இதை ஓரளவு ஊர்ஜிதப்படுத்த பவிஷ்ய புராணம் நமக்கு உதவி அளிக்கிறது. இதில் கலியின் ஆரம்ப காலத்தை ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் நிர்யாண காலமாகவும் பரீட்சித் மகாராஜனின் பட்டாபிஷேக காலமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக நட்சத்திரத்தில் ஆல்ஃபா லியோனின்ஸ் ஆர் ரெகுலஸ் சப்தரிஷி மண்டலம் சஞ்சரிக்கும் பொழுது கலி ஆரம்பமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பரீட்சித் மகாராஜனின் வம்சத்தியவர்களில் சிலர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரையிலும் பலர் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வரையிலும் ஆட்சி புரிந்து வந்ததாக ஓர் நீண்ட பட்டியலில் வரிசை கிரமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீண்ட பட்டியலை நான் குறித்து வைத்துக் கொள்ளவில்லை. எனது நினைவு திரும்பும் வரையில் அந்த வம்சத்தியவர்கள் மட்டும் 2.5 லட்சம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்திருப்பார்கள் என்று தோன்றுகிறது. இந்த வம்சத்தியவர்களுக்கு பிறகும் மத்திய கலிகாலத்திலும் ஏராளமான அரசர்கள் ஆட்சி புரிந்து வந்திருக்கிறார்கள். மகரிஷிகளின் மகா யஜ்ஞங்களின் வாக்கியங்கள் சம்பந்தப்பட்ட வரையில் அவைகள் 6000 ஆண்டுகளுக்கு கோர்வையாக காணப்படுவதாக ஓர் அன்பர் வெளியிட்டிருக்கிறார்.
இந்த காலத்திற்கு பிறகு மகரிஷிகள் அவர்களுடைய லோகத்திற்கு புறப்பட்டு விட்டதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிற்க ஆராய்ச்சியாளர்கள் நடைமுறை வட்டத்திலேயே ஆண்டுகளை கணித்திருப்பதால் சமீப காலத்தில் மகரிஷிகள் நமது தேசத்தில் தங்கியிருந்ததைப் போல் நினைக்க வேண்டியிருக்கிறது. 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய நிப்பூர் க்ஷேத்திரத்தை குறிப்பிட்டிருக்கும் சால்டியர்கள் மகரிஷிகளை பற்றி பேசவே இல்லை. நாம் தற்போது கலியின் அந்திய காலத்தை கடக்க அடியெடுத்து வைத்திருக்கிறோம். எனினும் உலக தசையின் சில அந்தரங்கங்களில் சென்ற ஆங்கிய ஆட்சியின் காலத்தை போலுள்ள நலனையும் ஏற்க நேரிடலாம். நிற்க நமது உலகத்தின் வடமுனை துருவ நட்சத்திரத்தை நோக்கி கொண்டிருப்பதால் அதை வடக்கு துருவம் என்ற பெயரால் குறிப்பிட்டு வருகிறோம். இதே விதமாக தென்முனியை தென் துருவம் என்று குறிப்பிட்டு வருகிறோம். திசைகளை அறிந்து கொள்வதற்கு வடகோளத்தியவர்கள் இன்றைக்கும் துருவ நட்சத்திரத்தை ஆதாரமாக கொண்டிருக்கிறார்கள். நமது ரயில் பிரயாணத்தின் பொழுது ஜன்னல் வழியாக 4-5 மைல்களுக்கு அப்பால் உள்ள கோபுரத்தை பார்ப்பதாக வைத்துக்கொள்வோம். ரயில் விளையாமல் நேராக போய்கொண்டிருக்குமேயானால் அந்த கோபுரம் பல பர்லாங்குகள் வரையில் நம்முடன் ஓடி வருவதை நான் பார்க்கிறோம். இதே விதமாக சுமார் 20 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஓர் மலையின் சிகரம் சில மைல்கள் வரையில் பிரயாணம் செய்வதையும் சூரியன் எத்தனை மைல்கள் சென்றாலும் நம்முடன் வருவதையும் நாம் அறிந்திருக்கிறோம். எனவே பிரயாணம் செய்வதாக கருதப்படும் வஸ்துக்களுக்கும் நமக்கும் இடையேயுள்ள தூரத்திற்கும் அந்த வஸ்துக்களின் பரிமாணத்திற்கும் தகுந்தபடி அவைகள் நம்முடன் சஞ்சாரம் செய்து வருகின்றன. ஆனால் ஏராளமான மண்டலங்களுக்கு அப்பால் தனித்து இயங்கும் ஓர் பிரம்மாண்டமான துருவ நட்சத்திரம் எவ்வளவு காலமாக நம்முடன் சஞ்சாரம் செய்து வருகின்றது என்பதை என்னை போன்றவர்களால் அறிய முடியாது. நமது சூரிய மண்டலமோ மணிக்கு 15 லட்சம் கிலோமீட்டருக்கும் அதிகமாக வேகத்தில் இந்த அகண்டத்தில் வியாபித்து கொண்டே இருக்கிறது. எனவே துருவனைப் போல் சில நட்சத்திரங்களை நமது பூமி கடந்து செல்லக்கூடும். கணக்கிடடங்காத ஆயுளை பெற்ற துருவன் நட்சத்திர மண்டலத்திற்கு அதிபதியாகவும் சப்தரிஷிகளை விட ஓர் உன்னதமான ஸ்தானத்தில் வீற்றிருப்பதாகவும் புராணங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துருவனுக்கும் இந்த மகோன்னதமான நிலை எந்த ஒரு காலத்தில் சம்பவித்ததாக புராணத்தில் கொடுக்கப்பட்டிருந்ததோ அந்த ஒரு காலத்தில் துருவன் பூமிக்கு உதயமாகி தற்போது துருவமுனைக்கு வடக்கில் சுமார் 1.5 டிகிரியில் அமர்ந்திருக்கிறார். தற்போது துருவன் அஸ்தமனமாகும் ஓர் காலத்தில் ஓர் புதிய துருவன் பிறந்து உதிக்கப் போவதையும் அறிய வேண்டும். இத்தவர்களைப் போலுள்ள பல நிகழ்ச்சிகளின் மூலம் நீண்ட காலங்களின் சம்பவங்களை மகரிஷிகள் குறிப்பாக அளித்து வந்தனர். அத்தகைய விளக்கமான வாக்கியங்கள் பெரும்பாலும் கலியின் ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டன. எனினும் பிந்திய காலத்திய பெரியோர்கள் சிலவற்றை ஊகித்தறிந்து ஓரளவு ஒரு விதத்தில் நமக்கு விடுவிக்காமலும் இல்லை. இவைகளுள் விஷ்ணு புராணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் கலியின் ஆரம்ப காலமும் ஒன்றாகும். இந்த ஆரம்ப காலத்தை ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் நிர்யாண காலமாகவும் பரிஷித் மகராஜனின் பட்டாபிஷேக காலமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆரம்ப காலத்தை சரியாக நிர்ணயிப்பதற்கான ஆதாரங்கள் மறைந்துவிட்டதால் சமீப காலத்தியவர்கள் கலியின் ஆரம்பத்தை 5050 என்பதாக ஸ்திரப்படுத்திவிட்டனர். விஷ்ணு புராணத்தின் பிரகாரம் மகம் நட்சத்திரத்தில் ஆல்ஃபா லியோனிஸ் ரெகுலஸ் சப்தரிஷி மண்டலம் சஞ்சரிக்கும் பொழுது கலி ஆரம்பமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 7 நட்சத்திரங்களையுடைய இந்த மண்டலத்தை உங்களில் பலர் கவனித்திருப்பீர்கள். பண்டைய காலத்திற்கும் நவீன காலத்திற்கும் இடையில் இருந்த மேற்கத்தியர்கள் இவைகளை அசையாத நட்சத்திரங்களாக கருதி வந்தனர். ஆனால் கிரகங்களாக அமைந்திருக்கும் இவைகள் அஸ்வினி முதலிய ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடப்பதற்கு சுமார் 100 ஆண்டுகள் பிடிப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. ராகு கேதுகளைப் போல இவைகள் அப்பிரதட்சணமாக ஆன்டி கிளாக் வைஸ் செல்வதாகவும் சிலர் கருதி வந்தனர். கணித நிபுணர்களின் பிரகாரம் இந்த மண்டலம் ஓர் குறிப்பிட்ட நட்சத்திரத்திலிருந்து அதே நட்சத்திரத்தை அடைவதற்கு 2475 ஆண்டுகள் பிடிப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே மகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து வந்த இந்த மண்டலம் இந்த 2 வட்டத்தை முடித்து கொண்டு தற்போது வருவதன் மூலம் கலியின் சுமார் 5050 ஆண்டுகளுக்கு ஒத்து வருவதாக தற்காலத்திய சிலர் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் கலியின் ஆரம்பம் எந்த வட்டத்தில் நேர்ந்திருக்கும் என்ற யோசனையை அவர்கள் ஏற்கவில்லை. இப்பொழுது சப்தரிஷி மண்டலத்தின் அமைப்பை கவனிப்போம். வடக்கில் கிழக்கு நுனியில் காணப்படுபவர் மரீச்சி. இவருக்கு மேற்கில் சிறிது தாழ்ந்து காணப்படுவது அருந்ததியுடன் கூடிய வசிஷ்டர். இவருக்கு மேற்கில் சற்று உயரத்தில் காணப்படுபவர் அங்கிரஸ். அவருக்கு அண்மையில் மேற்கில் சதுக்கமாயுள்ள 4 நட்சத்திரங்களில் ஈசான்யத்தில் இருப்பவர் அத்ரி. அத்ரிக்கு தெற்கில் புலஸ்தியர். அவருக்கு மேற்கில் புலகர். இவருக்கு வடக்கில் வாயு. வியத்தில் இருப்பவர் கிரது. வசிஷ்டருக்கு சற்று தென்கிழக்கில் மிக சூட்சமாக மங்களாக காணப்படுபவர் அருந்ததி. நிற்க
ஒன்றையொன்று சுற்றி கொண்டிருக்கும் சில தம்பதி கிரகங்களை நவீன விஞ்ஞானிகளும் கண்டுபிடித்திருக்கின்றனர். இவைகளுள் வசிஷ்டரும் அருந்ததியும் ஒன்றாகும். தொன்று தொட்ட காலத்திலிருந்து இந்து விவாகங்களின் போது இந்த தம்பதி நட்சத்திரங்களை நோக்கும் வழக்கத்தை ஏற்று வருகின்றனர். இந்த இடத்தில் மற்றொரு விஷயத்தையும் கூறிவிடுகிறேன். ஜூன் 21, June 21st, the longest day 13:58 hours, December 21st, longest night 14 hours. இப்பொழுது உங்களை சற்று எகிப்தின் பக்கம் அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். 26வது அக்ஷாம்சத்தில் லேட்டிடியூட் சற்று மேற்கே நோக்கி பாயும் நைல் நதிக்கரையில் டெண்டேரா என்ற ஒரு க்ஷேத்திரம் இருந்தது. 6000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு காலத்திலிருந்து லிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த இந்த க்ஷேத்திரத்தின் கோவில் வழக்கம்போல் பிந்திய சில எகிப்திய மன்னர்களின் காலத்திலும் திருப்பணி செய்யப்பட்டு வந்ததுடன் கிரேக்க வம்சத்தின் கடைசி ராணியான கிளியோபாத்ராவின் காலத்திலும் புதுப்பிக்கப்பட்டது. இந்த பிரம்மாண்டமான கோவில் நிர்மாணத்தில் எஞ்சி நிற்கும் சில தெய்வங்கள், மன்னர்கள் முதலியவர்களின் சிலைகளும் சித்திரங்களும் காணப்படுவதுடன் கிளியோபாத்ராவின் ஓர் சிலையும் கிரேக்க பாஷையில் சில வரிகளும் காணப்படுகின்றன. கிளியோபாத்ரா 69 to 30 BC. இந்த கோவில் தற்போது இடிபாடுகளுடன் அனாதையாக நின்று வந்த போதிலும் சிறந்த எகிப்திய சின்னங்களிடையே ஒன்றாக விளங்கி வருகிறது. நெப்போலியன் 1769 to 1821 எகிப்துக்கு விஜயம் செய்த பொழுது இந்த புராதன மேன்மைகளை காண ஆவல் கொண்டார். இவர் பார்வையுற்ற நிர்மாணங்களுள் தெண்டோரா கோவிலும் ஒன்றாகும். இந்த மண்டபத்தில் உயர்ந்த உட்புற கூரையில் பொருத்தப்பட்டிருந்த ஓர் ராசி மண்டலத்தை நெப்போலியன் கவனித்ததோடல்லாமல் அந்த புராதன மண்டலம் தன்னுடைய வான விஞ்ஞானிகளுக்கு உதவியளிக்கக்கூடும் என்று நினைத்தார். ஆனால் மற்றொரு இடத்தில் சில கிரேக்க வரிகள் இவருடைய கண்களில் தென்படவே இக்கோவில் கிரேக்கர்களின் காலத்தில் கட்டப்பட்டதாக நினைத்து அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டார். அதே ராசி மண்டலத்தை கூர்ந்து கவனித்த நமது காலத்திய பால் பிரண்டன் வசந்த விஷு தற்போதைய ராசியிலிருந்து எட்டியுள்ள ஓர் ராசியில் காண்பிக்கப்பட்டிருப்பதை கண்டு கொண்டதுடன் அந்த சித்திரத்தின் ஓர் காலத்தை 90,000 ஆண்டுகள் எனவும் அபிப்பிராயப்பட்டார். தற்போதைய பங்குனி மாதத்திய வசந்த விஷுவிலிருந்து கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அந்த ராசி மண்டலத்திய காலத்தில் உத்தர நட்சத்திரத்தில், அதாவது கன்னிராசியில் வசந்தம் ஆரம்பித்திருக்க வேண்டும் என தோன்றுகிறது. தற்காலத்திலிருந்து சென்ற 90,000 ஆண்டுகளில் கன்னி வசந்தம் 4 முறைகள் நிகழ்ந்து வந்த போதிலும் அந்த ராசி மண்டலத்தின் ஏதோ சில மற்றைய குறிப்புகளை கருதி நீண்ட காலத்திய ஓர் வசந்தத்தை அவர் நிர்ணயித்திருப்பதாக தோன்றுகிறது. அந்த ராசி மண்டலத்தின் வர்ணனையை பால் பிரண்டன் கீழ்கண்டவாறு அளித்திருக்கிறார். The great round figure was closely packed with effigies, animal, human and divine set within a globe and encircled by the 12 well-known signs of the zodiac. And to complete this wondrous symbolism, the forms of 12 different gods and goddesses, some standing and others kneeling, were distributed around the globe with their upraised arms and flattened palms, ceaselessly assisting it to revolve. Thus, the whole universe, with its unending movement, was faithfully, if emblematically, represented by this graphic piece of carving, a memorial of the round worlds which move so rhythmically through our sky, and which must leave the most skeptical and sensible minds with a sense of wonder at the sublime intelligence who patterned this universe. நமது உலகம் காலப்போக்கில் மறந்துவிட்ட வான இரகசியங்களுள் துருவப்பெயர்ச்சியும் ஒன்றாகும். எனினும் இக்காலத்திய வான விஞ்ஞானிகள் வடதுருவத்தின் ஸ்தான பெயர்ச்சியை சுமார் 70 ஆண்டுகளாக இடைவிடாமல் பொறுமையான கடின முறையில் உன்னிப்புடன் கவனித்து வருகின்றனர். வடதுருவம் 72 சதுர அடி சதுரத்தில் அமர்ந்திருப்பதாக அவர்கள் கண்டுகொண்டனர். இதை பற்றி சற்று ஆராய்வோம். ஓடிக்கொண்டிருக்கும் ஓர் தேரின் உச்சியிலுள்ள ஒரு குடை முன்னும் பின்னுமாக 4 பக்கங்களிலும் அசைவதை கொள்வதைப் போல பூமியின் அப்பிரதர்ஷனமான சூழலின் காரணமாக 72 அடி சதுரமுள்ள வடதுருவம் என்கிற நமது பூமியின் உச்சி பாகமும் ஓரளவு அப்பிரதர்ஷனமாக 4 பக்கங்களிலும் நத்தை வேகத்தில் கூத்தாடிக்கொண்டே மிதந்து வருகிறது. மேலும் இந்த 70 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 100 அங்குல தூரம் வீதம் கிரீன்லாந்தை நோக்கி நகர்ந்து செல்வதாக விஞ்ஞானிகள் கணக்கிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய பயணப்பாதையை நேராகவோ ஓர் ஒழுங்கான வளைவாகவோ
பர்ஃபெக்ட் ஆர்க் ஆக இராமல் நெளிந்த பாதையாக அமைந்து வருகிறது. பூமி தனது பருமன் அளவிலேயே சீராக சுழன்று செல்லாமல் ஒவ்வொரு சமயத்தில் சற்று வித்தியாசத்தை ஏற்று வருவதே இந்த நெளியும் பாதைக்கு காரணமாகும். உதாரணமாக, சந்திரனை அரை மணி நேரம் வரையில் போட்டோ எடுத்து நெகட்டிவை கவனிப்போமேயானால் சந்திரன் சற்று கோணலான பாதையில் ஜிக்ஸாக் கோர்ஸ் செல்வதை தெரிந்து கொள்ளலாம். எனவே வீராவேசத்துடன் சுழலும் நமது உலகம் சற்று முன்னும் பின்னும் ஏற்று வரும் உதறலே குவர் இந்த கோணலான பாதைக்கு காரணமாகும். இத்தகைய சலனம் மற்றைய கிரகங்களுக்கும் உண்டு. மேற்கிலிருந்து கிழக்கில் சுழலும் நமது பூமி எப்பொழுதும் அதே திசையில் சுழன்று கொண்டிருக்கவில்லை என்பதை கூற விரும்புகிறேன். அதாவது, நமது பூகோள பூமியில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஈக்வெட்டார், லேட்டிடியூட்ஸ் போன்றவைகள் அனைத்தும் ஒவ்வொரு நூலளவில் படிப்படியாக கிராஜுவலி சற்று வடகிழக்கை நோக்கி சாய்ந்து கொண்டே சுழலவும் காலப்போக்கில் தெற்கிலிருந்து வடக்கிலும், பிறகு கிழக்கிலிருந்து மேற்கிலும், பிறகு வடக்கிலிருந்து தெற்கிலும், முடிவாக பழையபடி இதே விதமாக திரும்ப திரும்ப லேட்டிடியூட், ஈக்வேட்டார் போன்றவைகளும், அதாவது நமது பூமி தனது சுழல்களை அமைத்து கொண்டே வருகிறது. எனவே இந்த சுழல்களின் திசைகளை அனுசரித்து இந்த துருவ முனைகளும் அந்தந்த காலத்திய சுழல்களின் திசைகளுக்கு தகுந்தாற் போல தத்தமயவுகளின் ஸ்தானங்களையும் மாற்றி அமைத்து கொண்டே போகின்றன. அதாவது அந்தந்த காலத்திய லேட்டிடியூடுகளுக்கு செங்குத்தாக பர்பண்டிகுலர் ஆக்சிஸின் இரு முனைகளும் அமர்ந்து வருகின்றன. இந்த விளக்கங்களிலிருந்து நமது பூமி 360 டிகிரிகளிலும், அதாவது ஏனைய பக்கங்களையும் நோக்கி சுழன்று கொண்டே இருப்பதையும், இதன் காரணமாக பூப்பரப்பின் ஒவ்வொரு சதுர அடியிலும் வடதுருவமும் தென்துருவமும் அமைய நேர்ந்து வருவதையும் நீங்கள் கிரகித்து புரிந்து கொள்ளக்கூடும். Although the movement of the pole is slight, it does tie with many important geophysical questions, most of which remain unanswered என்பதாக அந்த வான விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். பூப்பரப்பின் ஒவ்வொரு இடத்திலும் துருவமுனைகள் அமைய நேரும் போதெல்லாம் அந்த பரப்பிலுள்ள நகரங்களும் மலைகளும் காடுகளும் பனிப்பாறைகளுக்குள் அமுங்கி விடுகின்றன. இதே விதமாக சமுத்திரம் நிலபாகங்களில் ஊடுருவும் பொழுது நிலப்பரப்பில் உள்ளவைகள் சமுத்திரத்திற்குள் மறைந்து விடுகின்றன. தவிர சமுத்திரத்திலிருந்து தீவுகள் தோன்றி பரவியும் வருகின்றன. ஆகவே நிலப்பரப்பு சமுத்திரமாகவும் சமுத்திரம் நிலப்பரப்பாகவும் மாறக்கூடியதை நாம் அறிய வேண்டும்.